நம்ம வந்து நெற்றியை சரி செய்யணும், இல்லை வேர்வையாக இருக்குது துடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மொத்தமாக இப்படி தான் வந்து பண்ணுவோம். மூஞ்சியெல்லாம் இப்படியெல்லாம் தொடச்சி இதெல்லாம் தான் பண்ணுவோம். இல்லை கையில் கர்ச்சீஃப் வச்சுருந்தோம்னா மூஞ்சியை ஃபுல்லாக வந்து அழுத்தி துடைப்போம். இதுதான் வந்து வழக்கமாக முகத்தை துடைக்கிறவங்க செய்யக்கூடிய விஷயம். ஆனால் இந்த ஒற்றை விரலில் வந்து விபூதியை மட்டும் அழிக்கிறது உள்நோக்கம் இல்லை அப்படின்னு திருமாவளவன் விளக்கம் கொடுத்தாலுமே அந்த விளக்கம் போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இதற்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் இந்து மதத்தை பற்றியும், இந்து மத வழிபாடுகள் பற்றியும், இந்து மத தெய்வங்கள் பற்றியும், கோயில்கள் பற்றியும் என்னவெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது வந்து முதல் தடவை கிடையாது. இவர் இந்த விளக்கம் சொன்ன உடனே எல்லாரும் நம்பி திருமாவளவன் வந்து இந்துக்களுக்கு எதிராக எதுவும் செய்யலப்பா அப்படின்னு நம்ப போறதில்லை. இந்த விளக்கம் எதற்காக வந்திருக்கு? ஏன்னா அண்ணாமலை அடிச்ச அடி அப்படி. அவர் அந்த மாநாட்டில் அதை பற்றி பேசலை அப்படின்னா, இத்தனை பேர் மக்களுக்கு கொண்டு போய் அதை சேர்க்கலை அப்படின்னா திருமாவளவன் விளக்கம் கொடுத்துருப்பாரா? கிறிஸ்துவ தேவாலயங்களையும் மசூதிகளையும் இவங்க வந்து புகழ்ந்து பேசிட்டு கோயில்னா அசிங்கமாக பொம்மை இருக்குன்னு பேசினது யாரு? இதே திருமாவளவன் தான்.